ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஓட்ஸ் பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தண்ணி எப்படி கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு கப்பு திராட்சை எடுத்து, காஞ்ச திராட்சை எடுத்து ஒரு பவுலில் போட்டு கழுவி வச்சுக்கிறேன். அதுலேயே நம்ம கொதிக்க வச்சு தண்ணி எடுத்து ஊற்றிடலாம். அப்படியே ஊறட்டும். சியா சீட் 1/4 கப் எடுத்துக்கிறேன். அதை ஒரு பவுலில் போட்டு நார்மல் வாட்டர், ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வாட்டர் ஊற்றி அப்படியே ஊற வச்சுக்கலாம். ப்ரூன்ஸ் ஒரு 1/2 கப் எடுத்துருக்கேன். ஆப்ரிக்காட் ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம் பிடிக்கணும், அதை கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்ண பழத்தெல்லாம் அப்படி எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாதி திராட்சையை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். மிச்ச திராட்சை அப்படியே இருக்கட்டும். ஓட்ஸ் ஒரு 3 கப் ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓவனில் 1 நிமிஷம் வச்சு எடுத்துக்கிறேன். கடாயில் வறுத்திங்கன்னா கைப்பருப்பு சுட்டு வறுத்துக்கலாம். வறுத்து ஓட்ஸ் எல்லாம் ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். பட்டைப்பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். சுக்குப்பொடி 1 டீஸ்பூன் எல்லாமே மிக்ஸி ஜார் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓட்ஸ் எந்த அளவுக்கு மிப்போ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டேன். மிச்சர் ஓட்ஸையும் அதே போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த பழத்தில் போட்டுக்கலாம். இப்போ அந்த திராட்சையெல்லாம் மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதையும் எடுத்து ஓட்ஸ்லேயே போட்டுக்கிறேன். சேர் சீடு ஊறிடுச்சு, அதுவுமே போட்டுக்கலாம் ஓட்ஸில். கொஞ்சம் கூட வெல்லம், சர்க்கரை எதுவுமே சேர்த்த போகிறது இல்லைங்க. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸோட ஸ்வீட் மட்டும்தான். பேக்கிங் பவுடர் 3/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் போட்டால் 3/4 டீஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பெசறின மாதிரி பிசைஞ்சிக்கலாம் அந்த பழத்தெல்லாம். அப்போ தான் அந்த ஓட்ஸில் வந்து பழம் எல்லா இடத்துலையும் படும். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அந்த பேக்கிங் பவுடர்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு 1/2 கப்பு ஓட்ஸ் வந்து கொஞ்சம் குருணை மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்த ஓட்ஸ் எல்லாம் நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ குருணை மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதுவுமே வறுத்துட்டு தான் அரைச்சிக்கிட்டேன். நல்லா பிசைஞ்சோம்னா அப்படியே நல்ல ஒரு பிடிப்புக்கு வரும். இதுலேயே நான் வந்து பீனட் பட்டர் போட்டுக்கிறேன். ஒரு கப்பு பட்டர் போட்டுக்கலாம். பீனட் பட்டர் அதையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் அவன் வந்து 170ல் 10 நிமிஷம் ப்ரீஹீட் வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதான் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ பிடிச்சிங்கனாவே நல்லா ஒரு பிடிப்புக்கு வரும். இப்படியே நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இப்படியே பிடிச்சி இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்திங்கன்னா நல்லாவே ஷேப் வந்துடும். இந்த மாதிரி செய்து அப்படியே பேக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார் தான் செய்ய போகிறேன். ஒரு 1/2 கப்பு ஆயில் ஊற்றிக்கிறேன். பார் செய்யணுன்னா அந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு அந்தளவு அமுத்தினா வராது. ஒரு 1/2 கப்பு ஆயில் போட்டுக்கிட்டேன். சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கிறேன். பிசைஞ்சிட்டு அப்படியே ஒரு பேக்கிங் ட்ரேயில் போட்டுக்கலாம். பேக்கிங் ட்ரேயில் போட்டு அப்படியே பேக் பண்ணிடலாம். நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். நல்லாவே அமுத்தி விட்டுக்கலாம். சமன்படுத்திடலாம். ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா ரோல் பண்ணிட்டு அப்படியே நம்ம சைஸ் இப்பயே கோடு போட்டு வச்சுக்கலாம். நம்ம பேக் ஆன அப்புறம் கோடு போட்டோம்னா உடஞ்சி போயிடும். இப்பயே கோடு போட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணிக்கலாம். எல்லாமே கோடு போட்டாச்சு. இப்போ அப்படியே 170ல் ஃபேன் மோல்டில் வச்சிடலாம். அவனில் வந்து ஃபேன் மோல்டில் தான் நான் வைக்கிறேன். 170ல் ஒரு 20 நிமிஷம் நான் வச்சேன். நல்லாவே பேக் ஆகிடுச்சு. மறுபடியும் வெளியில் எடுத்தோடனே சூடாக இருக்கும்போதே அந்த கோட்டு மேலேயே ஒரு கோடு போட்டு வச்சுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் வச்சுக்கலாம். நல்லாவே பேக் ஆகி வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே எடுத்து காமிக்கிறேன். கொஞ்சம் மெதுவாக எடுக்கணுங்க. 1 மணி நேரம் விட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம். அப்போ தான் உடையாமல் வரும். தேங்க்யூ.